கடவுள் மேலே திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லி பழி போடுறோம். இந்த வார்த்தைகள் உண்மையிலேயே என்ன ஏது, எதனால் நாம் இப்படி சொல்கிறோம், இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய சிறப்பு என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கையை சாயப்பா இனி வருங்காலத்தில் அமைச்சு தருவார், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் சாயப்பாவை நோக்கி இருந்தால் நீங்கள் போகிற வர இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எப்படிப்பட்டதாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சாதாரணமானவங்கன்னு. இல்லை, நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னா இதை கேட்டால் உங்களுக்கே கடவுளுக்கு நன்றிகளை 1000 முறை சொல்லுவீங்க. ஸோ நிச்சயமாக இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை சாயப்பாவின் மூலமாக ஏற்படுத்த போகுதுன்றது மட்டும் 100க்கு 100 உண்மை. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நாம் அடிக்கடி ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது மூலமாக கடவுளுக்கு நாம் மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தன்னோட சோதனை காலத்தில் கடவுள் சோதிக்கிறாங்க அப்படின்னு நாம் நினச்சி அதே பொழப்பாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாராவது எங்கேயாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம், கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறாருப்பா, கடவுளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதை சொல்லாத மனுஷங்களே கிடையாது. கேள்வி 1, நீங்கள் இதுக்கு முன்னாடியோ இல்லை எப்போவோ இந்த வார்த்தையை சொல்கிறீங்களா? கடவுள் என்னை சோதிக்கிறாரு, கடவுள் என்னை பயங்கரமாக சோதிக்கிறாரு, என்னை டெஸ்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் நான் தாங்கிறேனா அப்படின்றதில் பார்க்குறாரு அப்படின்னு இப்போயும் உங்களுக்கு அந்த தாட் இருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது சொல்லாத மனுஷங்களே கிடையாது. நம்ம எப்படி ஒரு பழியை இன்னொருத்தவங்க மேலே ரொம்ப எளிதாக தூக்கி போடுறோம்ல, அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எத்தனையோ மனுஷங்க மேலேயும் நாம் இந்த பழியை தூக்கி போட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற ஆளாக இருந்தால் அதுக்கு யாரையாவது ஒருத்தவங்களை பலிகாடாக்குறோம். அப்போ நாம் நம்மளை இன்னொருத்தவங்க இது மாதிரி பலிகாடாக ஆக்குனா அதை நம்ம ஏற்றுப்போமா? நிச்சயமாக ஏற்றுக்கவே மாட்டோம். மற்றவங்களை நம்ம குறை சொல்கிறோம், ஆனால் இந்த விஷயத்தில் மற்றவங்க நம்மளை குறை சொன்னால் நாம் உடனே எரிமலை மாதிரி
வெடிக்கிறோம். ஏன்னா அது உண்மை இல்லை அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் கடவுள் மேலேயும் நம்ம பழிய நிறைய சுமத்துறோம். நீ என்னை ரொம்ப சோதிக்கிற சாயப்பா அப்படின்னு. இன்னும் பல பேர் ஒரு படி மேலே போயிட்டு சாயப்பாவை வணங்குறவங்க கிட்ட ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, நீ சாயப்பாவை வணங்காத, நீ வணங்குனா அவர் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுப்பாரு. அதனால் தயவு செய்து நீ வணங்குறத நிறுத்து அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வரைக்கும் சாயப்பாவோட சிலை சின்னது. 2 இடத்துல நம்ம வெளியில இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டுக்கு. ஒரு வீட்டுக்கு வெளியில் புல்லுலாம் இருக்குது, அந்த இடத்துல ரோட்டு மேலே வச்சிட்டாங்க. இப்போ ஏன் ரோட்டுக்கு வந்தார் சாயப்பா அப்படின்னா, அவர் பயங்கரமாக அந்த குடும்பத்தை ரொம்ப சோதிக்கிறாங்க அப்படின்னு. அதே போல் இன்னொரு இடத்துல இருந்தும் நம்மளுடைய தெரிஞ்சவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க. ரோட்டில் கடந்ததுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, உங்கள் ஞாபகம் வந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு. அந்த 2 சாயப்பாவும் நம்ம வீட்டில் அழகாக சூப்பராக செம்மையாக ஸ்டைலாக இருக்காங்க. அப்போது வீதிக்கே வந்த சாயப்பா ஏன் வந்தார் அப்படின்னா, அவர் அந்த குடும்பத்தில் பெரிய சோதனைகளை கொடுத்ததால வெளியில் தூக்கி வச்சிட்டாங்க. அப்போ இவரை வெளியில் தூக்கி வச்ச உடனே அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்போ எந்த கடவுளும் யாரையும் சோதிக்கவே மாட்டார். சோதிக்கிறவர் கடவுளாக இருக்கவும் மாட்டார். ஸோ நல்லவங்க என்னைக்காவது யாரையாவது காயப்படுத்துவாங்களா? யாரையாவது அழ வச்சு வேடிக்கை பார்ப்பாங்களா? நல்லவர்களை சொல்கிறேன். நாம் நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக இருந்தால் யாரையாவது நம்ம அது மாதிரி அழ வச்சு நிறைய சிரிப்போம். ஒருத்தவங்க அழுதாவே நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். ஏன்னா நாம் இலகன மனசுக்காரங்க. அதனால தான் நம்மளால் பல ஏமாற்றத்தை தாங்க முடியாத அளவுக்கு இங்கே மனசு வெடிச்சு போய் நிற்குது. அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நான் 100% சொல்ல முடியும், இங்கே ஏமாந்தவங்க தான் அதிகம், ஏமாத்துறவங்க அதிகம் இல்லை. ஏமாந்தவங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கை சாய்ப்பா அமைச்சு தரணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. அப்போது கருணையும் இரக்கமும் கொண்ட ஒரு கடவுளால் நமக்கு சோதனைகள் வருமா? அப்படி சோதனைகள் வந்தால் அந்த கடவுள் சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் நாம் கடவுள் மேலே ஒரு பெரிய ஒரு பழியை சுமத்துறோம். இது எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு மோசமான விளைவுகளை வர வைக்கும் தெரியுமா? அதுக்காக கடவுள் உங்களை தண்டிச்சிடுவார். நீ என் மேலே கோபமாக இருக்க, நீ என் மேலே கோபப்பட்டு பேசுன, அதனால் உன்னை தண்டிச்சிடுவான்னு சொல்லி தண்டிக்க மாட்டார். அப்போ நீங்கள் கடவுள் மேலே குறை சொல்கிற அளவுக்கு உங்கள் மனசில் அவ்வளோ ஒரு இருட்டு. அந்த இருட்டை வச்சு நீங்கள் எப்படி வாழ முடியும்? கடவுள்ன்றது ஒரு வெளிச்சம். நம்ம ஹிந்துஸில் வெளிச்சத்தை தான் கடவுளாக சொல்கிறாங்க. அண்ணாமலையாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், சபரிமலையாக இருக்கட்டும், ஏன் நம்ம சாயப்பாவாக இருக்கட்டும், அவரும் ஜோதி தான் அதிகமாக இது பண்ணுறாரு. விளக்கேற்றுறது நீங்கள் சச்சரிதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் ஜோதியின் வடிவில் தான் இறைவனை காண்கிறோம். அப்போ ஜோதியாக இருக்கிறார் கடவுள். ஸோ இதே பைபிளில் கூட மெழுகுவத்தி ஜீசஸ்க்கு என்ன பண்ணுறோம்? மெழுகுவத்தி ஏற்றி வச்சு நம்ம வழிபடுறோம். ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வெளிச்சம் உள்ளே வரணுன்னா நீ கடவுளை கூட குறை சொன்னால் அப்போ அந்த வெளிச்சம் எப்படி நம்ம மனசுக்குள்ளே வரும்? மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சம் அதுதான் வாழ்க்கையை காட்டுது. மனசு இருட்டுன்னா
வாழ்க்கையும் இருட்டாகும். மனசு ஒரு கண் போல, கண்ணு இல்லைன்னாலோ இல்லை கண்ணை மூடினாலோ இருட்டு மட்டும்தான் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. நீங்கள் கண்ணை திறந்தாதான் வெளிச்சம். அப்போ மனசு அப்படின்றது இருட்டுன்ற கண்களால் அது பார்க்கறதால வாழ்க்கையும் இருட்டாக இருக்குது. அதை வெளிச்சத்துக்கு நோக்கி கொண்டு வந்தால் தான் அந்த பாதை எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்போ கடவுள் மேலே குறை சொல்கிற இந்த வாயி மனுஷங்க மேலேயும் 100 குறை சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம வாயிலேயே நம்ம பாவத்தை சுமக்கிறோமா இல்லையா? வரக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் சாதாரணமாக வரல, உங்கள் ஆழ் மனசில் இருந்து தான் ஒரு வார்த்தைகளும் வருது, மேலோட்டமாக வரல. எதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எமோஷ்னலாக இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஆழ் மனசில் இருந்து வருது. ஒருத்தவங்களை நல்லா இருங்கன்னு சொல்கிறதும் ஆழ் மனசுலேருந்து வரும். சில பேருக்கு வாழ்த்துவது பிடிக்காது, அவங்க மேலோட்டமாக சொல்லுவாங்க, ஓகே ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு பின்னாடி குறையாக சொல்லுவாங்க. ஆனால் பல எமோஷ்னல்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா ஆழ் மனசில் இருந்து தான் வெளியில் வருது. அதை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆழ் மனசில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இருட்டு, அந்த இருட்டு உங்கள் வாழ்க்கைக்கும் இருட்டாகவே அமையுது. அப்போ மனிதரை நேசியுங்க, கடவுளை நேசியுங்கள். கடவுள் என்னைக்கும் எப்பையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்கவும் மாட்டார், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டார். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக கேட்குறீங்க மனசில், அப்போ என்னோட துன்பங்கள் இன்னும் இருக்கேப்பா, அப்போ பார்த்துட்டு சும்மா இருக்காருன்னு தானே அர்த்தமாகுது. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த துன்பங்களை துடைப்பதற்கு தான் அவர் மேலும் மேலும் உங்களுக்காக போராடுறாரு. நான் ஏற்கனவே ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா அந்த கதையை எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இதை சொல்லும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஒரு கல் நினச்சிதா நமக்கு பாரு மனுஷங்க மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இந்த வெயில்லையும் காயிறோம், இந்த மழையிலையும் காயிறோம், இந்த பனியிலையும் நடுங்குறோம். புயல் வந்தாலும் மழை வந்தாலும் எல்லாமே நமக்கு பாதிப்பாக இருக்கு. ஒரு நிமிஷம் கூட ஒரு வசதியாக இருக்க முடியலையே அப்படின்னு கல், அந்த பெரிய பாறாங்கல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணவுடனே கடவுள் நினைக்கிறாரு, சரி இந்த கல்லை அது எப்படி வசதியாக வாழணும்னு நினைக்குதோ அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிற்பியை அந்த கல்லுக்கிட்ட அனுப்புகிறாரு, பாறாங்கல்லுக்கிட்ட அனுப்புகிறாரு. அந்த சிற்பியோ கடவுளோட உத்தரவுன்னு சொல்லி செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ செதுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? கல்லில் அந்த ஒளியை வச்சு சுத்தியை வச்சு அடிக்கிறாரு. அடிக்கும்போது அந்த கல் என்ன ஆகும்? பேரும். அப்போ அந்த கல் அந்த அடியை தாங்கணும். அடியை தாங்கினாதான் அந்த கல் நினைச்ச ஒரு இடத்துக்கு போய் நிற்க முடியும். அப்போ அந்த சிற்பி அதை செதுக்கிறாரு. இப்போ அந்த கல் எனக்கு ரொம்ப வலிக்குது, இந்த துன்பத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சிற்பிக்கு செதுக்கிறதுக்கு இடத்த கொடுக்காம இருந்துருச்சுன்னா அந்த சிற்பியை விட்டுட்டு போயிடுவார். மறுபடியும் அந்த கடைசி வரைக்கும் அப்படியே தான் போகும். இப்போ இந்த கல் தயாராகிடுச்சு, கடவுள்கிட்ட கேட்டிருக்கோம், ஒரு முயற்சி கடவுள் இங்கே செய்கிறாரு, ஆனால் வலிக்குது, இந்த வலியை நான் பொறுத்துப்பேன் அப்படின்னு அந்த வலியை அந்த கல் பொறுத்துக்குது. இப்போ சிற்பியும் நல்லா அழகாக செதுக்கிறாரு. அவர் எங்கே செதுக்கிறாரோ அங்கே மட்டும் அந்த
எக்ஸ்ட்ரா கல் உடையுது. அப்போ அந்த வலியை பொறுத்துக்கிட்டு சிற்பி எப்படி கேட்குறாரோ அது மாதிரி அந்த கல் அந்த சிற்பிக்கு கட்டுப்படுது. சிற்பி நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக அழகாக செதுக்கிட்டார். இப்போ செதுக்கப்பட்ட அந்த கல் ஒரு பெருமாளாக நிற்குது. இது ஒரு பெருமாளாக நிற்குது. அந்த பெருமாளை அந்த கல்லுக்கு தெரியாது தன்னை எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாரி, அந்த லாரியை அந்த பெரிய கல்லை எடுத்து வைக்கிறாங்க. போகிற வழியில் வர வழியில் எல்லாம் அவ்வளோ மரியாதை அந்த கல்லுக்கு. அப்புறம் போயிட்டே இருக்குது. ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் நாராயணா 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 ஏடுகொண்டவாளோ ஸ்ரீராமச்சந்திரா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த சத்தம். ஸோ அந்த கல் எங்கே இருந்தது? பல மாதத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க, எங்கே இருந்தது? இப்போ எங்கே இருக்கு? அப்போது அந்த சிற்பி ஒவ்வொரு விஷயமா செதுக்கும் போது அந்த கல் சிற்பிக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார் செஞ்சுக்கிச்சு. இப்போ இன்னைக்கு அந்த வழியை பொறுத்ததால இன்னைக்கு அவ்வளோ மக்கள் கையெடுத்து வணங்குறாங்க. கடவுளே கடவுளேன்னு வணங்குறாங்க. ஒரு நாளும் அபிஷேகம் நடக்குது. ஒரு நாளும் அதுக்கு நல்ல துணியை கட்டி சோடம் ஏற்றி மாலைகளாக போட்டு விதவிதமான படைகள். மறுபடியும் சொல்லுங்க, இந்த கல் எங்கே இருந்தது? அந்த கருங்கல், அந்த பாறாங்கல்லோ கருங்கல்லோ என்னமோ ஒரு கல் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த கல்லில் செதுக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த கல்லுக்கு நீங்கள் போய் மாலை போட்டிங்களா? நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்களா? அந்த கல் மேலே நம்ம காலை வச்சோம். அந்த கல் மேலே எச்சத்து போனோம். அந்த கல் என்னாச்சு? மழையிலையும் வெயில்லையும் பனியிலையும் கரைஞ்சிது. ஆனால் இப்போ அந்த கல் மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை தொட்டு பார்க்கறதுக்கு கூட ஒரு அருகதை வேணும்னு இப்போ நம்ம நினைக்கிறோம். கடவுளோட விக்கிரகத்தை சில பேர் தொட மாட்டாங்க. ஏன்னா பாவம் நம்ம செய்கிறோமேன்னு சொல்லி தொட மாட்டாங்க. கடவுள் சொல்லலை, நமக்குள்ளே ஒரு மனசாட்சி. சில பேர் சொல்லுவாங்க, அப்பா அதெல்லாம் தொடக்கூடாதுப்பா, நான் ஒரு புனிதமான மனுஷனாக இருந்தால் தான் தொடணும்னு. நான் அந்த இதை மதிக்கிறேன். ஏன்னா நம்ம சைடில் என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஆனால் நாம் பாவம் செஞ்சு தானே இந்த பிறவியை எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க நம்ம பாவங்கள் செய்வதை சுத்தமாக நிறுத்திடுவோம். இல்லை நான் பாவம்லாம் செய்யலை அப்படின்னா நாம் கொஞ்சம் அகங்காரத்தோடு இருந்தோம்னா நமக்கே தெரியாமல் நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இது நல்லதும் கூட கெட்டதும் கூட. அப்போ இந்த கல்லை தொட்டு பார்க்க கூட முடியாது. ஏன்னா இப்போ கல் இல்லை, இது சாமி. இந்த சாமி தான் கல்லாக இருந்துச்சு, இப்போ கல் தான் சாமியாக போச்சு. அப்புறம் அங்கே நீ கல்லாக தானே இருந்தேன்னு சொல்லி இப்போது இந்த சாமியை நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஓகேவா? அதுதான். அப்போ வாழ்க்கையில் நாம் பல துன்பத்தை அனுபவிக்கிறோம் கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம்னா, நீங்கள் கடவுள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சுங்க, என் பிரச்சனையை தீருன்னு. அந்த வார்த்தைகளுக்கு தான் எவ்வளோ பெரிய ஒரு வலி உங்களுக்கு ஏற்படுது. இந்த வலி எதனால் ஏற்படுதுன்னா, நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல போய் நிற்கணும், அங்கே வாழணும், ஊரார் அத்தனை பேரும் உங்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் தரணுன்றதுக்காக தான் இத்தனை கஷ்டங்களை உங்களுக்கு வருது. அப்போ இது சோதனைன்னு நினைக்கிறோமா? இல்லை சாதனை செய்வதற்காக இந்த ஒரு வலி எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோமா? திரும்பவும் சொல்கிறேன், வலி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்கு அனுபவிக்கிறீங்களோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். உடம்பை வளைச்சாதான் நோய் இல்லாமல் வாழ முடியும். உடம்புக்கு வேலை கொடுக்கலன்னா 40 வயசுக்கு மேலே மூச்சு வாங்கும், பேசக்கூட முடியாது, பேசுறதுக்கு சக்தி இருக்காது.
10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூச்சு வாங்கும். அப்போ உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ், வாக்கிங், உடம்பை வளைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு வலிக்கும். அந்த வலி நமக்கு நல்லது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்லுங்கள், வலி நமக்கு நல்லது. வலித்தால் வழி பிறக்கும். இதை வெட்டரினேஷன் சாயின் சத்தியத்திலே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஒரு வாசகத்தை நம்ம சொல்லியிருக்கோம். வாசகத்தை தயவு செய்து முழுவதுமாக கேளுங்க, அதன்படி நடங்க. அப்போ யாராவது இப்போ சொல்லுங்கள், சோதனைக்கு கடவுள் உங்களை உட்படுத்துகிறாரா? சத்தியமாக கிடையாது. இது எப்பெல்லாம் நீங்கள் சோதனை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனுக்கு உடன் இந்த ஆடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அன்பே சாய் நம்ம பேசக்கூடிய ஆடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வார்த்தைகள் மூலமாக ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை மாறிடுச்சுன்னா உங்களுக்கும் அந்த பலன் அப்படின்றது 100% கிடைக்கும். அதனால் யாருமே சரி அந்த ஒரு வார்த்தைகளை கடவுள் மேலே இனிமேல் பழி போடவே கூடாது. கடவுள் வழியில் செல்வதால் இது மட்டும் உங்களுக்கு இல்லை, இன்னமும் ஏராளமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் முழு மனதோடு ஏற்று அதன்படி நடக்கும்போது நீங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறீங்களோ அதற்கு முன்பாக சாயப்பாப்பா உங்களுக்கு உண்டான அத்தனை வழிகளையும் செய்கிறார். ஸோ நான் நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துக்கு போனால் கூட அங்கேயும் அந்த இடம் எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுவார் சாயப்பா. ஏன்னா அவருடைய வழியில் நான் போகிறதால. இங்கே நிறைய சாய்ராம் சொல்லியிருக்காங்க, அண்ணா நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நான் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் அது முடியுமான்னு யோசித்தேன். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கே நான் பயப்படுவேன். நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், கடவுளோட குழந்தையாக இருக்கீங்க, சாயப்பாவோட குழந்தையாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் போகிற இடத்துக்கு அவர் அதற்கு தகுந்த மாதிரியான அந்த மனுஷனுடைய மனநிலையை அவர் 100% மாற்றுவார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் போங்கன்னு. ஒரு 5 வருஷமாக ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போயிட்டுருக்காங்க, கிடைக்கல. பட் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி கம்மி. ஆனால் இவங்களுடைய ஜாபோட நேச்சர் பார்த்திங்கன்னா ஃப்ளூயன்சி பேஸ்டில் தான் இருக்கணும். இவங்க கொஞ்சம் பயம் ஜாஸ்தின்றதால கொஞ்சம் தடுமாறுறாங்க. அப்போ என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க, சாய்ராம் இப்படி இருக்குது, நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், அது ஒரு மல்டி நேஷ்னல் கம்பெனி, நான் கொஞ்சம் நான் தடுமாறுறேன் இங்கிலீஷில், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, நீங்கள் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு. சார் நான் ப்ரே பண்ணால் நடந்துருமா அப்படின்னு. நடந்துடும். நான் இல்லை, நான் ப்ரே பண்ணால் நடக்காது, ஆனால் நான் ப்ரே பண்ணணுன்னா, நான் நடக்கணுன்னா நீங்கள் சில விஷயத்த செய்யணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு. அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் திங்கு, சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எங்கேயாவது இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாயப்பா அவங்களுடைய மனசை உங்களுக்கு ஏற்ற மாதிரி தயார் செய்வார். இதை நீங்கள் நம்புறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சார். மறுபடியும் சொன்னேன், இதை நம்புறீங்களா அப்படின்னு. கொஞ்சம் இழுத்த மாதிரி நம்புறேன்னு சொன்னார். ஏன்னா நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 10% முடியும்னு நம்புறீங்க, 90% முடியாதுன்னு நம்புறீங்க. இப்போது நீங்கள் 100% முடியும்னு நம்புங்க. ஏன்னா உங்களுக்கு யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. அப்படி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன் அந்த இன்டர்வியூவில் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் போங்க அப்படி. அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டை அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நேராக இன்டர்வியூக்கு போனாங்க, அட்டன் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே எனக்கு கால் வந்தது, சாய்ராம் ஃபஸ்ட்டு கால் உங்களுக்கு தான் நான் பண்ணேன். வாட்ஸ்அப் கால், நார்மல் கால் அட்டன் பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப் கால். ஃபோன் பண்ண உடனே ஆக்சுவலாக நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன்.
ஏன்னா இது எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோ இல்லை வந்து என்னவோ தெரியாது எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, சாய்ராம், அந்த என்ட்ரிக்கு நான் அட்டன் பண்ணுறேன், அவங்க கேரக்டர் ஏதோ என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு ஞாபகப்படுத்துச்சு, ஒரு பழைய ஃப்ரெண்டை எனக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் இங்கிலீஷ் பேசினேன். அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணேன். அவங்க சொன்னது ஒன்று தான், நீங்கள் 10 கேள்வியில் 8 கேள்வி 6 கேள்வி கரெக்டாக பண்ணுங்க, ஆனால் எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் சில விஷயத்த பண்ணீங்க, அதனால் எங்கள் மேனேஜ்மெண்ட்டு உங்களை ஓகே பண்ணிவிடும். ஸோ 99% பாஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் 1 வீக் கழித்து எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க, செலக்ட் ஆகிட்டேன். ஸோ சேல்ரி வந்து நல்ல சூப்பரான ஒரு சேல்ரி அப்படின்னு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. சாயப்பாவோட குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது, எல்லாருக்கும் இல்லை. சாயப்பாவோட குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு, சாயப்பாவோட வழியில் நடக்கிறவங்களுக்கு, ஒழுக்கத்தை முதல் பாடமாக எடுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே. அப்போ இவங்க இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மனுஷனை உருவாக்கி அவங்க வாயால் இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு அதுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்காருன்னா, இப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான அத்தனையும் சாயப்பாவால் செய்யப்பட முடியுதுன்னா, அப்போ நாம் ஏன் பயப்படணும், நாம் ஏன் சந்தேகப்படணும், நமக்கு ஏன் தேவையில்லாத பயமோ பதட்டமோ? அப்போ உங்களுக்கு என்னென்ன வேலை பெனிஃபிட்ஸ் வருதுன்றதை பாருங்கள். நீங்கள் கடவுளை நேசிக்க ஆரம்பித்தாதான் கடவுள் எந்த அளவுக்கு வழிகாட்டுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எதையை பற்றி பேசினாலும் உங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்டும். அதனால் ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதில் இருந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். எப்பயுமே நீங்கள் பலமாக இருக்கக்கூடிய மனுஷங்கன்னு நம்புங்க. உங்கள் பலகீனங்கள் எல்லாமே சாயப்பாவனால் அழிக்கப்பட்டது, இல்லை தீ வைத்து கொளுத்தப்பட்டது, தீ வைத்து எரிக்கப்பட்டது. ஸோ எது எரிச்சாங்க? உங்கள் பலகீனத்தை. எது சாயப்பா வளர்க்குறாரு? மனசில் அந்த பலத்தை. ஸோ மன ரீதியாக ஒரு பலம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா உடல் ரீதியாகவும் அந்த பலத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஓகே. ஸோ மனசில் பலகீனமாச்சுன்னா உடலும் பலகீனமாக போயிடும். மனசில் பலம் வந்துச்சுன்னா உடலும் பலத்தோடு இயங்கும். உடல் எப்படி பண்ணும்? பலத்தோடு இயங்கும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் அடிக்கடி திங்க் பண்ணுவேன். நான் யாருக்காகவும் இது வரைக்கும் பயந்ததே இல்லை. அதாவது சில இடத்துல பெரிய அஃபிஷியல் மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், இல்லை இது கொஞ்சம் பெரிய ஆட்களை நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படபடப்பு இருக்கும். ஆனால் இப்போது அப்படிலாம் எதுவுமே இல்லை. பயம் அப்படின்றது என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா என்னோட சாயப்பாக இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை அப்படின்னு ஒரு இயல்பான நிலையில் நம்ம மனசில் ஒரு பலத்தை விதைக்கிறாரு. கடவுளை 24 மணி நேரமும் வணங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். வணங்கினா நம்ம பிரச்சனை தீர்ந்துடுமா? தீராது. ஆனால் 24 மணி நேரமும் என்னோடு இருக்கிறாருன்றதை நான் நம்புகிறேன். நான் பாருங்க, மற்றவங்க மாதிரி இந்த ஓம் சாய்ராம் 1000 தடவை எழுதுங்க, கோடி தடவை எழுதுங்க. வியாழக்கிழமை கோயிலுக்கு போங்க, விளக்கேற்றுங்க. இதெல்லாம் நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன்னா சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. ஏன்னா மூட நம்பிக்கை நான் வந்து சுத்தமாக வெறுக்கிறேன். கோயிலுக்கு போகிறது மூட நம்பிக்கை நான் சொல்லலை. ஆனால் பிரச்சனை தீர்க்கணுன்னா கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறதா மூட நம்பிக்கை. அப்போ கோயிலுக்கு தினமும் போங்க, கடவுளுக்கு நன்றி சொல்ல. கடவுள் எதுக்கு போகணும்? நன்றி சொல்வதற்கு கோயிலுக்கு போகணும். பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்காக போக வேண்டியதே இல்லை. அப்போது வணங்கக்கூடியதை விட என்னோடு இருக்கிறாருன்ற ஒரு வார்த்தை பெருசா சின்னதா? கடவுளை வணங்கினா என் பிரச்சனை தீரும்னு நம்ம நினைக்கலாமா? கமெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை என்னோடு இருக்கிறாரு அப்போ பிரச்சனை தீரும்னு நம்ம நம்பலாமா?
ரெண்டில் எது? வணங்கினா பிரச்சனை தீருமா, இல்லை என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கும் போது பிரச்சனை தீருமா? கேள்விக்கு பதில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். நான் என்னோட பதிலை தான் நீங்கள் சொல்லணும்னு நான் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் எந்த விஷயத்தை யாருக்காகவும் எப்பயும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அப்போது அவர் என்னுடன் இருக்கிறார். யார் எங்கே இருக்காரு? என்னுடன் இருக்கிறார். அவர் அதாவது பைபிளில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் இது என்ன ஆச்சு? இந்த வார்த்தை இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம், டீனேஜில் இருக்கிறவங்கெல்லாம் தன்னுடைய லவ்வருக்கு வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வச்சுட்டாங்க. இது அதனால் ரொம்ப டாப் லெவலில் போயிடுச்சு. உன்னை விடவும் மாட்டேன், உன்னை கை விடவும் மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ கடவுள் சொன்ன வார்த்தையில் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ வரைக்கும் நான் அதை ஃபீல் பண்ணுறதுன்னா, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. ஸோ சாயப்பா, நீங்கள் எந்த தெய்வத்தோட குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை எல்லா கடவுள்களும் தீர்க்கமாக எப்படி தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு மனதார இந்த விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. அப்போது யாருக்காகவும் பயம் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் போடுவார் தெரியுமா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூட்கேஸை வச்சு நல்ல ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா அவர் தலைவர் அப்படி தான் சூட்கேஸ் வச்சு தான். ஆனால் இந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபோட்டோஸ் வச்சு நிறைய பேர் எடிட் பண்ணும்போது நான் இப்போ சரியாக நான் ஸ்டேட்டஸ் அந்த சாங்ஸ்லாம் வைக்கிறது இல்லை. பட் அந்த மாதிரி சில சாங்ஸை கேட்கும்போது அப்படியே பயங்கரமாக ஒரு உற்சாகமாக இருக்கும். இந்த உலகம் எனக்காக பிறந்துச்சு. இங்கே இருக்கிற மலை, இங்கே இருக்கிற அருவி, இங்கே இருக்கிற செடி, இங்கே இருக்கிற கொடி, இங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளை, இங்கே இருக்கக்கூடிய குருவி எல்லாம் எனக்காக படைக்கப்பட்டது. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கடவுள் எனக்காக படைச்சாருப்பா. இந்த உறவுகளை கடவுள் எனக்கு படைச்சாரு. இங்கே இருக்கக்கூடிய எதிரிகளை கடவுள் எனக்காக படைச்சாரு. இங்கே இருக்கக்கூடிய நதிகள், இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், இங்கே இருக்கக்கூடிய என்னோட தொழில், என்னுடைய வாடிக்கையாளர், என்னை புகழ்ந்து பேசுகிறவங்க, என்னை தாழ்ந்து பேசுகிறவங்க எல்லாம் எனக்காக படைச்சாங்க. நான் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ எனக்காக, புரியுதா? எனக்காக. இதை கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமான மனநிலை நமக்கு இருக்கும். உனக்கு யாரும் இல்லைப்பா, நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்கள் மனசு எவ்வளோ சிறகடிச்சு பறக்கும். அது போல தான் இங்கேயும். இப்போயும் சொல்கிறேன், எத்தனை உள்ளங்கள் மனதுருகி அழுது எனக்கு சொந்தமே இல்லைன்னு யார் நினச்சாலும் சரி, ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அன்பேசாய் அப்படின்ற ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, உங்களோட இன்னும் சில உறவுகளுக்கு 10 பேர் 15 பேருக்கு மேலே தான், அதுக்கு மேலே விரல விட்டு எண்ண முடியாது. ஆனால் இங்கேயும் லட்ச மக்கள் நம்மளோட சொந்தங்களாக இருக்காங்க. ஸோ இன்னும் இதை தாண்டியும் இருக்காங்க. யாரெல்லாம் கடவுளுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்காங்களோ, எந்த கடவுளாக இருக்கட்டும், அல்லாவுக்காக இருக்கட்டும், இல்லை ஜீசஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நம்ம சாயப்பாவுக்காக இருக்கட்டும், இல்லை ஹிந்துஸில் இருக்கக்கூடிய பெருமாள் சிவனுக்காக இருக்கட்டும், அத்தனை பேரும் நம்ம சொந்தங்கள் தான். ஓகே, அதனால் இதெல்லாம் நல்ல தீர்மானமாக நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆனந்தம் சிறகடிச்சு பறக்க போகுது தெரியுமா? ஸோ கடவுள் உங்களை சோதிப்பது இல்லை, சோதிக்கிறவர் கடவுளாக இருக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி, அதே போல் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக முடிஞ்சால் சர்ச்சுக்கு போங்க. இனிமேல் நம்ம எம்மதமும் சம்மதம் ஆக்கிடுவோம். ஓகேவா? எம்மதமும் சம்மதம். எதாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆளாக நம்ம தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சாயப்பாடு குழந்தைங்க. ஓகே, எல்லா கடவுளும் நமக்கு வேணும், எல்லா கடவுளும் நம்முடைய சொந்தங்கள்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.